அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைக்க உறுதி ஏற்போம் என அதிமுக மாவட்ட செயலாளர் சுகுமார் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் நவல்பூரில் ராணிப்பேட்டை அதிமுக மேற்கு மாவட்ட அலுவலக வளாகத்தில் அதிமுக 54ஆம் ஆண்டு தொடக்க விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராணிப்பேட்டை அதிமுக நகர கழக செயலாளர் சந்தோஷம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ராணிப்பேட்டை அதிமுக மேற்கு மாவட்ட செயலாளர் SM சுகுமார் கலந்து கொண்டு மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா உருவப்படங்களுக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து அலுவலக வளாகத்தில் அதிமுக கொடியேற்றினார். நிகழ்ச்சியில் பேசிய அதிமுக மாவட்ட செயலாளர் SM சுகுமார், 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வென்று அதிமுக ஆட்சி அமைக்க உறுதி ஏற்போம் என தெரிவித்தார். தொடர்ந்து மாந்தங்கால் பகுதியில் உள்ள எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சாரு. அவர் அன்றைக்கு ஆரம்பிச்ச நாள் இன்னைக்கு 54 ஆண்டுகள் ஆகிறது. அவர் பட்ட கஷ்டம் கொஞ்சமா நச்சமா. அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்வதற்கு அவர் தான் பாடுபட்டார். அதற்கு அப்பால் அண்ணாவே முதல்வராவதற்கு காரணம் தலைவர் எம்ஜிஆர் தான். கருணாநிதி முதல்வராவதற்கு காரணம் தலைவர் எம்ஜிஆர் தான். அதுபோன்று பல்வேறு தலைவர்களை உருவாக்கியவர் தலைவர் எம்ஜிஆர் தான். நீங்கள் ஒவ்வொருவரும் இன்று முதல் ஒரு சபதம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய ஐயாவுடைய ஆட்சி, ஐயா எடப்பாடியுடைய ஆட்சி அமைய வேண்டும் என்று குறிக்கோள் ஏற்றுக்கொண்டு நாம் ஒவ்வொருத்தரும் பாடுபட்டோம் என்றால் நிச்சயம் அது எந்த கொம்ப நின்னாலும் வீழ்த்துக்கு நம்ம சட்டமன்றத்துக்கு செல்வது உறுதி. ஐயா எடப்பாடியார் ஆட்சி அமைவது உறுதி என கூறி விடைபெறுகிறேன்.